திருமண தடை அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா இருக்கு. ஆனா நீங்க வந்து கிட்டத்தட்ட இந்த சில வருஷங்களா வந்து 560 திருமணங்களுக்கு மேல நடத்தி வச்சிருக்கீங்க. கடந்த 2 மாசத்துல மட்டும் 60க்கும் மேற்பட்டவர்களுக்கு வந்து நீங்களே வந்து இலவசமா ஜாதகம் பார்த்து அந்த திருமணங்களை வந்து நடத்தி கொடுத்திருக்கீங்க. ஒரு 80 ஜாதகம் வந்துச்சு. கல்யாணம் இல்லாத பெண்கள், ஆண்கள் பெண்கள் 2 பேர்த்தோட ஜாதகம் தான் 80 ஜாதகம் வந்துச்சு. அதுல 60 பேருக்கு நானே முன்னின்று பொன் ஜாதகத்தை அமைச்சு கொடுத்து, மாப்பிள்ளைக்கு பொன் ஜாதகம், பொண்ணுக்கு மாப்பிள்ளை ஜாதகம் அமைச்சு கொடுத்து நானே அவங்களுக்கு அமைச்சு பேசி கொடுத்து கல்யாணம் நடந்திருக்குது. திருவண்ணாமலையும் போயிட்டு வரலாம். திருவண்ணாமலை போகணும்னா வெள்ளிக்கிழமை போய் பார்க்கணும். வெள்ளிக்கிழமை என்ன சுக்கரன், அதனால திருவண்ணாமலை போய் திருவண்ணாமலையில் அண்ணாமலையும் உண்ணாமலை அம்மனையும் பார்த்துட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா திருமணம் நடக்கும். அம்மாட்ட பார்த்து எனக்கு ஜெயிச்சிருச்சு, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, ஒரு SBIல வேலை கிடைச்சிருச்சு, இன்ஸ்பெக்டர் வேலை கிடைச்சிருச்சு, போலீஸ் வேலை கிடைச்சிருச்சு, இப்படி பூரா அரசு வேலை கிடைச்சிருச்சுன்னா எனக்கு நிறைய பதிவு நான் எஃபில போட்டதுல அவங்க எனக்கு பதில் கொடுத்துருக்காங்க. எட்டுக்குடி முருகன் கோவில் சரிங்களா, 3 முருகர் ஒரே சிற்பி செஞ்சாரு. எட்டுக்குடி முருகர் என்ன ஸ்பெஷல்னா, முருகர் செய்யும் போது மயிலுடன் கூடிய முருகர் அவரு முருகனை செஞ்சுட்டு மயிலை வந்து சிற்பி செய்யறாரு. செய்யும் போது அந்த மயிலுக்கு உயிர் வந்து பறந்துருச்சு. டிவி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவு, திருமண தடைக்கு என்ன காரணம், இல்ல வாழ்க்கையில நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு என்ன காரணம், அந்த காரணங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஸ்தலங்கள் என்னென்ன அப்படின்றத பத்தின ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஸ்ரீ மகா குரு அனந்த வாஸ்து வகுப்பினுடைய நிறுவனர் ALP ஜோதிடர் பத்மா மகாலிங்கம் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம்மா. வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்க வந்ததுல. இப்போ வந்து நான் முன்னாடியே சொன்னது மாதிரி திருமண தடை அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா இருக்கு. ஆனா நீங்க வந்து கிட்டத்தட்ட இந்த சில வருஷங்களா வந்து 560 திருமணங்களுக்கு மேல நடத்தி வச்சிருக்கீங்க. கடந்த 2 மாசத்துல மட்டும் 60க்கும் மேற்பட்டவர்களுக்கு வந்து நீங்களே வந்து இலவசமா ஜாதகம் பார்த்து அந்த திருமணங்களை வந்து நடத்தி கொடுத்திருக்கீங்கம்மா. இந்த மாதிரியான திருமணங்கள் வந்து தடைப்பட்டிருக்கிற திருமணத்தை கூட நடத்தி வைக்கக்கூடிய அந்த கிரகங்களை எல்லாம் சரி பண்ணி உங்களுடைய ஜாதக ரீதியாக நிறைய சொல்யூஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு திருமணம் வந்து நிச்சயம் வந்து பண்ணிடுவாங்க. நிச்சய தாம்பலம் மாத்தினதுக்கு பிறகு ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த திருமணம் வந்து நின்று போயிடும். அந்த மாதிரி திருமணங்கள் நிற்கிறதுக்கு என்ன காரணமா? தாய் தந்தை குருவிற்கு வணக்கம். இப்போ என்னென்னா, நிறைய வீட்டில் கல்யாணம் நிச்சயம் வரைக்கும் வந்துடும். அப்புறம் நிச்சயம் பண்ணிடுவாங்க, நின்று போயிடும். ப்ளஸ்ஸு அப்புறம் தடை ரொம்ப நாள் 30 நாள் 45 அதாவது 24 வயசுலேருந்து மாப்பிள்ளை பார்க்க பொண்ணு பார்க்க ஆரம்பிப்பாங்க. 34 10 வருஷ காலம் பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு யாராரும் ஒவ்வொரு வீட்லேயும். அப்போ இந்த வகையில் நம்மக்கிட்ட வந்து வர்ற ஜாதக கிட்ட முதல்ல பர்த் சார்ட் பார்த்தா தான் நல்லா தெரியும். இருந்தாலும் பொதுப்பலனா என்ன சொல்லலாம்னா, முருகர் தான், முருகர் வழிபாடு தான். இப்போ சமீபத்தில் ஒரு 4-3 மாதத்தில் 60 கல்யாணம் நம்ம சென்னையில் புழுதிவாக்கத்தில் இருக்கிற முருகர் கோவிலில் வச்சு ஃப்ரீ ஜாதகம் பார்த்தேன். அப்போ வந்து எனக்கு ஒரு 80 ஜாதகம் வந்துச்சு. கல்யாணம் இல்லாத பெண்கள், ஆண்கள் பெண்கள் 2 பேர்த்தோட ஜாதகம் தான் 80 ஜாதகம் வந்துச்சு. அதில் 60 பேருக்கு நானே முன்னின்று பொன் ஜாதகத்தை அமைச்சு கொடுத்து, மாப்பிள்ளைக்கு பொன் ஜாதகம், பொண்ணுக்கு மாப்பிள்ளை ஜாதகம் அமைச்சு கொடுத்து நானே அவங்களுக்கு அமைச்சு பேசி கொடுத்து கல்யாணம் நடந்திருக்குது. இந்த அதில் ஒரு பேலன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 20 தான் இருக்குது. அன்னைக்கு வந்த ஜாதகம் 80, அதில் 60 முடிச்சாச்சு. இன்னொரு 20 தான் இருக்குது, பார்த்துட்டு இருக்கிறேன். அதுலேயுமே சிலருக்கு நிச்சயிக்கப்பட்டு நின்றுச்சு. அதுக்கு உண்டான கோவில் தான் இப்போ அந்த கோவில். அந்த கோவில் என்னன்னா புழுதிவாக்கத்தில் இருக்குது. கோயிலில் இருக்கிற முருகர் பேரே என்ன பேருனா கல்யாண முருகர். அங்கே இருக்கிற பரமசிவன் பார்வதியுடைய பேர் என்னன்னா கல்யாண பார்வதி. விநாயகர் பேர் என்னன்னா வெற்றி விநாயகர். அந்த கோவிலில் போய் தான் நாங்கள் இந்த வேலையெல்லாம் செஞ்சு ஒரு ஹோமம் வளர்த்துனாங்க. அப்போ வந்து மக்களுக்கு எல்லாம், அதாவது திருமணம் ஆகாத ஆண் பெண் இருபாலரும் வாங்க, இலவசமாக அனைத்தும் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதில் தான் வந்தவங்களுக்கு முடிச்சு கொடுத்துருக்கோம். இது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகி திருப்பூர் திருமண பேரவையில் என்னை கூப்பிட்டு பாராட்டு விழா நடத்தினாங்க. நடத்திட்டு எனக்கு ஒரு சின்ன காணிக்கையா ஒரு காயின் கொடுத்தாங்க, தங்க காயின். இதை கூட நம்ம வந்து என்ன இருந்தாலும் இது பொது விருது வேற கொடுத்துருந்தாங்க. வீரமங்கை நாச்சியார் விருது, அப்புறம் இந்த சாதனையாளர் விருது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே இந்த திருமணத்துக்காகத்தான். மொத்தத்தில் 2020 25 வரைக்கும் 570 கல்யாணம். இந்த 2-3 மாசத்துல 60 கல்யாணம். அப்போ இதில் வந்து அவங்க கேட்குற கேள்வி என்னன்னா, நீங்கள் உங்கள்கிட்ட வந்து எல்லாருக்கும் பண்ணிட்டீங்க, எல்லாரும் எங்ககிட்ட சொன்னாங்க. ஏன்னா அது ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி குரூப் போட்டு வச்சிட்டேன். இப்போ அவங்க எல்லாம் சொல்கிறது அவங்களுக்கு தெரியும் தானே. அப்போ அவர் வந்து கேட்கும்போது நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த கல்யாண முருகரையே பிடிங்க, புரியுதுங்களா,
பிடிச்சி அவர்கிட்டயே அபிஷேகம் பண்ணுங்க, அவர்கிட்டயே வஸ்திரம் வாங்கி சாத்துங்க. நிறமாலைன்னா பெரிய மாலை, குட்டி குட்டியா மாலை வாங்கினா ஒருத்தர் பாருங்க இது வரைக்கும் போடுற மாதிரி மாலை வாங்கிடுவாங்க. நிறமாலைன்னா நிறமாலை, முருகருக்கு நிறமாலை வாங்கி போடுங்க. வள்ளி தெய்வானைக்கு நிறமாலை வாங்கி போடுங்க. அங்கே வள்ளி தெய்வானையுடன் கூடிய கல்யாண முருகர் அங்கே இருக்கிறாரு. மிக அற்புதமான கோவிலுங்க. அந்த கோவிலில் எங்கள் அப்பா சொல்லுவார், எங்கள் அப்பா இருக்கிற காலத்திலே அந்த கோவிலில் வந்து அழுக்கு சித்தர் வந்து ஐக்கியமானாராமா அந்த கோவில். அப்போ வந்து வெட்டவெளி தெய்வமாக தான் இருந்தது. இப்போ 4-5 அரசு ஊழியர்கள் சேர்ந்து எடுத்து கட்டியிருக்கிறாங்க. நாங்கள் ஒரு 15 வருஷத்துக்கு முதல்ல இங்கே பல்லாவரத்தில் இருக்கும்போது நாங்கள் அதுக்கு ஒரு சீட்டு டொனேட் பண்ணியிருக்கிறோம். அவங்க கட்டியிருக்கிறாங்க. இப்போ அந்த கோயில் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்குது. அதுக்கு அவர் சொல்லுவார், முக்கிய காரணம் ஏஎல்பி பத்மா மகாலிங்கம் தான் அப்படின்னு அவர் சொல்லுவார். நான் போனால் எனக்கு இந்த சால்வியெல்லாம் போத்துவார். அந்த பரிவட்டமெல்லாம் சாமி முன்னாடி வேண்டாங்க அப்படின்னு நான் சொல்லிடுவேன் நான். ஆனாலும் இல்லைனாலும் அந்த துண்டை கையில் கொடுத்து எனக்கு பாராட்டு விழாவெல்லாம் பண்ணுவாங்க. அதாவது முதல்ல வந்து செய்கிறோமாமா, நாங்கள் இதை எடுத்து செய்கிறோமாமா, அதனால் எங்களுக்கு முதல் மரியாதை அப்படிங்கிற மாதிரி செய்வாங்க. இப்போ அந்த கல்யாண முருகருக்கு என்ன பண்ணலாம்னா நிறைமாலை, தேங்காய் பழம், கற்கண்டு தான் சுக்கிரன், புரியுதுங்களா? ஒரு கணவனுக்கு மனைவி சுக்கிரன், மனைவிக்கு கணவன்கிறது சுக்கிரன், புரியுதுங்களா? இந்த 2 பேஸில் அடிப்படையில் அந்த கற்கண்டு வாங்கி கண்டிப்பாக அந்த கோவிலில் வச்சு நிறமாலை, தேங்காய் பழம் எல்லாம் வச்சு வஸ்திரம் சாத்தி வழிபட்டாங்கன்னா கண்டிப்பாக கல்யாணம் ஆகாத எல்லாருக்குமே. நம்ம சென்னையிலேயே இருக்குது, சென்னையில் உள்ள மக்கள் நல்லா அதை யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்? எங்கெங்கோ ராம்நாட்டிலேருந்து அங்கே வந்தாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு, கல்யாணம் அமைச்சு கொடுத்துட்டோம். இந்த மாதிரி எங்கெங்கோ இருக்கவங்கலாம் அந்த சாமியை யூஸ் பண்ணுறாங்க. சென்னை மக்கள் அழகாக யூஸ் பண்ணி அதையே, அதாவது நம்ம பதிவு பார்க்குறவங்க யூஸ் பண்ணி கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி செஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக கோயிலுக்கு வந்தாங்கன்னா அந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் அவங்களுக்கு. ப்ளஸ் அதோட திருவண்ணாமலை போயிட்டு வந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இதுவே கேட்கும், இதுவே நல்ல முறையாக கேட்கும். ஆத்மாத்மா ஒரு விஷயம் ஒருத்தர் கொடுத்தோம்னா நம்ம ஆத்மாத்மா கொடுக்கணும். ஆத்மாத்மா பாசத்தோட கொடுக்கணும், அரவணைப்போட கொடுக்கணும், அன்போட கொடுக்கணும். அது மாதிரி நம்ம மனசளவில் நினச்சி அந்த முருகர் தியானம் பண்ணி முருகருக்கு நிறமாலை வாங்கி சாத்தி சாமி கும்பிட்டுட்டு அந்த ஜாதகத்தை, அவருடைய ஜாதகத்தை கொண்டு அங்கே வச்சு சாமி கும்பிட்டு அவங்க வந்து திரும்பி பொண்ணு வீட்டுக்கு போனாலும் சரி, மாப்பிள்ளை வீட்டுக்கு போனாலும் ஜெயம் ஆகும். அது ஆகலைன்னா என்னை கூப்பிட்டு கேட்க சொல்லுங்கள், எனக்கு ஒரு ஃபோன் பண்ண சொல்லுங்கள், எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு எனக்கு கேட்க சொல்லுங்கள். நான் எத்தனை பேருக்கு ஒரு வலிவு கொடுத்தேன், தீர்வு கொடுத்தேன், உங்களுக்கு கொடுக்காம போயிருந்தா நான் கண்டிப்பாக கொடுப்பேன் நான். கண்டிப்பாக அதே மாதிரி திருவண்ணாமலையும் போயிட்டு வரலாம். திருவண்ணாமலை போகணும்னா வெள்ளிக்கிழமை போய் பார்க்கணும். வெள்ளிக்கிழமை என்ன சுக்கிரன், அதனால திருவண்ணாமலை போய் திருவண்ணாமலையில் அண்ணாமலையும் உண்ணாமலை அம்மனையும் பார்த்துட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக திருமணம் நடக்கும். பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் நீங்களுமே வந்து இந்த கல்யாண முருகனை வழிபட்டு வந்ததுக்கு பிறகு திருமணம் கை கொடுக்கா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ வந்து கல்யாணம் பற்றி பேசணுமா? கல்யாணம் கை கொடுணும் அப்படின்னாலே முதன்மையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வேலை அப்படின்றது. அந்த வேலை நிறைய பேருக்கு வந்து அரசு வேலையாக அமையணும் அப்படின்றதுக்காக நிறைய தேர்வு எழுதுவாங்க. ஆனால் 1 மார்க் 2 மார்க்கில் தவற விட்டுருவாங்க. அந்த மாதிரி தவற விடுறதுக்கு காரணம் என்ன? அப்படி தவற விடக்கூடியவங்க செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்னவாக நீங்கள் சொல்கிறீங்கம்மா? கண்டிப்பாக இப்படி தான் அரசு வேலைக்கு நிறைய எங்கிட்ட ஜாதகம் பார்த்தாங்க. சத்தியமான உண்மை. எப்படின்னா இந்த அரசு வேலைக்குன்னு போட்டதுலேயே வந்து ஒரு 50,000 பேர் பக்கம் பார்த்ததில் நிறைய பேர் ஜாதகம் பார்த்ததில் ஒரு 80% பேருக்கு வேலை கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டோம் நாங்கள். அதில் என்ன பண்ணோம்னா ஹயக்ரீவர் வந்து ஹோமம் பண்ணோம். ஹயக்ரீவர் ஹோமம் பண்ணதில் அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஹோமம் பண்ணி கொடுத்தோம் நாங்கள். அதில் வந்து நிறைய வியூஸ் எங்கிட்ட நான் பதிவு வச்சுருக்கேன் பாருங்களேன். எஃப்இலையும் நிறைய போட்டிருக்காங்க. அம்மாட்ட பார்த்து எனக்கு ஜெயிச்சிருச்சு, எனக்கு வேலை கிடச்சிருச்சு, ஒரு SBIயில் வேலை கிடச்சிருச்சு, இன்ஸ்பெக்டர் வேலை கிடச்சிருச்சு, போலீஸ் வேலை கிடச்சிருச்சு, இப்படி பூரா அரசு வேலை கிடச்சிருச்சுன்னு தான் எனக்கு நிறைய பதிவு எஃப்இலையும் நான் எஃப்இயில் போட்டதில் அவங்க எனக்கு பதில் கொடுத்துருக்குறாங்க. புரியுதா? அந்த மாதிரி அரசு வேலைக்கு என்ன பண்ணலான்னா கண்டிப்பாக வந்து அரசு வேலைன்னா அந்த வேல் வழிபாடு சொல்லி கொடுத்துருக்கேன். வேல் நானே கொடுத்து எல்லாருக்கும். இப்போ வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் நானே வேல் கொடுத்தேன். வேல்மாறல் புத்தகமும் வேலும் வந்து பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் கொடுக்குறீங்க. நீங்கள் கொடுத்தேன். நான் அந்த வேல் கொடுத்து நான் இந்த 4 வரி தான் சொல்லி கொடுத்தேன். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்து உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை 11 தடவை சொல்லுங்க. இந்த வேலை வச்சு 11 தீபம் சுத்திலும் பத்த வச்சு 11 தீபம் ஏற்றி இந்த வேலை வச்சு இந்த பதிகத்தை 11 முறை சொல்லுங்க. சொல்லி அவங்க கும்பிட்டாங்க, வீட்டிலேயே கும்பிட்டாங்க. அப்போ இதுக்கு எந்த முருகர் பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா 8 குடி முருகர் பெஸ்ட்டு. புரியுதுங்களா? இந்த வழிபாடு வேல் வழிபாடு எடுத்துக்கிட்டு அவங்க வந்து இந்த முருகரை பிடிச்சிக்கிட்டு இவங்க இதை சொன்னதை கரெக்டாக செய்யணும். எப்படி செய்யணும்னா இது இன்னும் பிரம்ம முகூர்த்த வேலையில் செஞ்சால் இன்னும் ஸ்பெஷல். பிரம்ம முகூர்த்த வேலையில் அதுலேயே 3:33 மணிக்கு எந்திரிச்சு நான் செஞ்சேன் 45 நாள் விடாமல் அப்படின்னு SBIயில் வேலைக்கு போயிடுச்சு அந்த அம்மா. அந்த பொண்ணு சொல்லுது என்கிட்ட, SBIயில் நான் இதே தாம்மா கேட்டிருந்தேன், இதே நினச்சிதாம்மா உங்ககிட்ட ஜாதகம் பார்த்தேன், எனக்கு இதுவே கிடச்சிருச்சு, எப்படிங்கம்மா நீங்கள் வந்து ஒரு தெய்வ பிறவி அப்படின்னு என்னை அவ்வளோ இதாக சொல்லிச்சு. எனக்கே அந்த பொண்ணு சொல்லும்போது எனக்கு ரொம்ப புல்லரிச்சிருச்சு. அந்த மாதிரி இந்த வேல் வழிபாடும் செய்யலாம், 11 தீபம் ஏற்றி வீட்டில் பிரம்மமூர்த்தி வேலையில் வேல் வழிபாடும் செய்யலாம். 8 குடி முருகன் கோவில் சரிங்களா? 3 முருகர் ஒரே சிற்பி செஞ்சார். 8 குடி முருகர் என்ன ஸ்பெஷல்னா முருகர் செய்யும்போது மயிலுடன் கூடிய முருகர். அவர் முருகனை செஞ்சுட்டு மயிலை வந்து சிற்பி செய்கிறாரு. செய்யும்போது அந்த மயிலுக்கு உயிர் வந்து பறந்துருச்சு. பறக்கும்போது எட்டிப்புடின்னு சொல்லி அதனால் அந்த முருகருக்கு பேர் என்ன தெரியுங்களா?
8 புடிங்கிறத 8 குடி முருகரா மாறிடுச்சு. எங்க தாத்தா சொல்லுவாரு. ஏன்னா எங்க தாத்தா வந்து ஸ்தபதி, கோயில் ஸ்தபதி. அதனால தான் எனக்கு வாஸ்து இப்படி என்னோட வாழ்வாதாரமே வாஸ்து தான். வாஸ்து எனக்கு இப்படி வந்தது. அவர் சொல்லுவாரு, அந்த மயில் வந்து சிற்பியால செய்யப்படும் போது மயில் உயிரோட வந்து பறக்க ஆரம்பிக்கும் போது பிடிக்கும் போது 8 குடி முருகர்னு பேர் வந்துச்சு. அந்த 8 குடி முருகரை பிடிச்சிங்கன்னா, ஏன்னா ஆத்மாத்தமா அந்த சிற்பி செஞ்சிருக்கிறாரு, உயிர் வந்துருச்சு. அப்ப நீங்க போய் அந்த தெய்வத்தை வணங்கும் போது நீங்க கேட்கறது கண்டிப்பா கிடைக்கும். இப்போ வந்து இந்த 8 குடி முருகனை வந்து வணங்கினா அரசு வேலை கன்ஃபார்ம் கிடைக்குன்னு சொல்லிட்டீங்க. அந்த முருகனை எப்படி வழிபாடு பண்ணணும் அதையும் சொல்லுங்க. கண்டிப்பா இதே மாதிரி 11 தீபம் தான். வேலுக்கு நம்ம போட்ட 11 தீபத்தை கோயில் போய் கண்டிப்பா மாலை வஸ்திரம் எல்லாம் வாங்கி சாத்தி கோயில்ல 11 தீபம் போட்டு அந்த முருகனை 11 முறை வலம் வரணும். 11 முறை வலம் வரலாம். இல்லாட்டி இந்த கால் 1 by 1 வைப்பாங்கல்ல ஸ்டெப்பு, அது என்ன சொல்லுவாங்க, அடின்னு சொல்லுவாங்க, கால் அடி எடுத்து அந்த மாதிரியும் 11 தடவை செய்யலாம். அது செய்ய முடியாது, 11 முறை வலம் வந்து நிறமாலை வாங்கி தேங்காய் பழம் உடைச்சு அவங்க வந்து அரசு வேலை எனக்கு வேணும் அப்படின்னு ஒரே கோரிக்கை, அதை ஏகாந்த கோரிக்கைன்னு சொல்லுவாங்க. இப்போ எங்கள் வீட்டில் பிராமின் ஒருத்தர் இருக்கிறார், அவர் சொல்லுவார் ஏகாந்த கோரிக்கைன்னா ஒரே கோரிக்கை. ஏகாந்த தீபம்னா ஒரே மாதிரி தீபம் ஏற்றுறது. அந்த மாதிரி தீபம் 11 தீபம் ஒரே மாதிரி ஏற்றி நெய் போட்டு 11 தீபம் ஒரே மாதிரி ஏற்றி 11 முறை வளம் வந்து சாமிக்கு தேங்காய் பழம் உடைச்சு நிறமாலை தான். அதுவும் நிறமாலை எதுக்காக போட சொல்கிறேன்னா, நிறைஞ்சுது. குறை மாலை போட்டா, சின்ன மாலை போட்டா குறை, பெரிய மாலை போட்டா நிறை. அதனால நிறைஞ்ச நிறமாலை போட்டா அவங்களுக்கு நிறைவு, அவங்க கேட்கறது நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐதீகம் இது. இது தாத்தா சொல்லுவார். இது மாதிரி செஞ்சு நிறைய பேருக்கு வேலை கிடைச்சிருக்குது. நம்ம பதிவிலே சொல்லியிருக்காங்க நிறைய பேர். கண்டிப்பா இதையும் வந்து நம்மளுடைய நேயர்கள் வந்து முயற்சி பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்ததாக வந்து நிறைய பேருக்கு வந்து சுயதொழில் அப்படின்றது ரொம்ப விருப்பமா இருக்கு. ஏன்னா வந்து நிறைய பெண்கள் வந்து நான் வீட்டிலே இருந்தாலும் கூட ஒரு ஹேர் ஆயில் பிஸ்னஸையோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து நான் வந்து பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க உண்டு. அது இல்லாமல் வந்து சுயதொழில், கைத்தொழில், விவசாயம் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா. அது எல்லாத்தையும் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்குங்க. ஆனால் அதை நான் பண்ணணும்னு முயற்சி பண்ணும்போது நிறைய தடைகள் வருது. அந்த தடைகள்லாம் உடைச்சிட்டு பேரும் புகழும் கிடைக்கிறதுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. என்ன மாதிரியான பரிகாரம் நீங்க சொல்வீங்க அதுக்கு? சுய தொழில் ஜெயிக்கிறதுக்கு வந்து என்னன்னா, காசியில பகுதி அவினாசி. அது காசி போக முடியாதவர்கள் அவினாசி அப்பர் கோவிலுக்கு போனாருன்னா அவங்களுக்கு ஜெயமாகும். இந்த ஜாதகத்துல காசி ஜாதகம்னு இருக்குதுல்ல, அதெல்லாம் காசியே போக முடியாதவங்க அவினாசி அப்பர் கோயில் போனா காரியம் ஜெயமாகும். புரியுதுங்களா? அப்போ அந்த காசியில பகுதி அவினாசி. அந்த அவினாசி அப்பர் வந்து என்ன பண்ணாருன்னா, அந்த கோவில்ல ஒரு முதலை வந்து 3 வயசு பாலகனும் முழுங்கிருச்சு. அப்போ அந்த தாய் தப்பன் கவலையோட போயிட்டாங்க. அப்போ திரும்ப 3 வருஷம் கழிச்சு அந்த கோயிலுக்கு வந்து அவினாசி அப்பர்கிட்ட முறையிடுறாங்க. இப்படி 3 வயசு குழந்தைய கொண்டு வந்து நான் பறிகொடுத்து 3 வருஷம் ஆச்சே, எனக்கு குழந்தையும் பிறக்கல, எனக்கு எந்த பதிலுமே இல்லையே, உன்னை வந்து அவ்வளோ இதாக சொல்கிறாங்களே, எங்களுக்கு ஏதாவது எங்களுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா, எங்களுக்கு ஏதாவது தர முடியுமா என் குழந்தைய அப்படின்னு ஒரு வரம் கேட்குறாங்க. எப்பவுமே அவங்க வந்து ஒரு குழந்தைய பறிகொடுத்தவங்க வருத்தத்தோடு தானே கேட்பாங்க. அந்த மாதிரி வருத்தத்தோடு கேட்கும்போது அப்போ அவினாசி அப்பர் என்ன பண்ணுறாருன்னா, 6 வயசு குழந்தையா, இறக்கும்போது 3 வயசு, 3 வருஷம் கழிச்சு வந்து அவங்க கேட்கும்போது 6 வயசு குழந்தைய அவங்களுக்கு கொடுத்தது. அந்த மாதிரியான அவினாசி அப்பர் கருணாம்பிகை, அம்மா பேரு கருணாம்பிகை, அவினாசி அப்பர். அங்க என்னன்னா சுயதொழில் ஜெயிக்கிறதுக்கு அந்த கோவிலை கும்பிடும்போது கண்டிப்பா வந்து எப்பேற்பட்ட காரியங்கள் தடையா இருந்தாலும் சுயதொழில் ஜெயிக்கும். சுயதொழில் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அவினாசி அப்பர்கிட்ட டீல் போட்டுக்கலாம். இப்ப நான் ஒரு தொழில் செய்யறேன், அவினாசி அப்பரே இப்போ வர்ற வருமானத்துல 5% கொடுக்குறேன், 10% கொடுக்குறேன், டீல் போட்டு பாருங்களேன், அருமையா நடக்கும். இது வந்து நான் வர வாடிக்கையாளர்கள் சொல்லி எவர்கிரீன் சக்சஸ் கிடைச்சிருக்குது. ஒன்றும் திருப்பூர் தொழிலதிபர்களுக்கு, பெங்களூர் தொழிலதிபர்களுக்கு, இந்த மாதிரி தொழிலதிபர்களுக்கே நான் சொல்லி கொடுத்து நிறைய சக்சஸ் கிடைச்சிருக்கு. ஒன்றும் இல்லை, ஒரு நகைக்கடை வியாபாரி, எந்த கடைன்னு சொல்ல வேண்டாம் பாவம், அவங்களுக்கு வந்து ரொம்ப கடையில் வியாபாரமே இல்லை, நான் அவினாசி அப்பர் கோயிலுக்கு தான் போயிட்டு வாங்க, என்ன பக்கத்தில் தான் இருக்குது, போயிட்டு வாங்க நீங்கள் அப்படின்னு. போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க சொல்கிறாரு சூப்பராக இருக்குது. நான் சொல்லிட்டேன், அவினாசி அப்பருக்கு ஒரு உண்டியல் கடையில் வச்சுருங்க, உங்களுக்கு வர வருமானத்தில் உங்களுக்கு எவ்வளோ போட விருப்பமோ அந்த உண்டியில் போடுங்க, அதை கொண்டு அந்த சாமிக்கு மாலையாகவும் வஸ்திரமாகவும் அபிஷேகமாகவும் செய்யுங்க நீங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த அவினாசி அப்பர் கோயிலில் ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணத்துல கை குத்தல் காசு போடணும், சில்லற காசு, கை குத்தல், இப்படி கை குத்தல் கை நிறைய காசு உள்ள போட்டோம்னா நமக்கு காசு வந்துட்டே இருக்கு. அதுதான் தொழில் தாத்பரியம். தொழில் செய்கிறவங்க போய் அந்த கை நிறைய காசு அந்த கிணத்துக்குள்ளே போட்டாங்கன்னா ரொம்ப அவங்களுக்கு வந்து தொழில் மூலம் லாபம் வந்துட்டே இருக்கும். கண்டிப்பா மேம். ஏன்னா வந்து நம்மளுடைய பிஸ்னஸ் பார்ட்னரா வந்து யாரையோ சேர்த்து அவங்களை நம்பலாமா நம்பக்கூடாதா அப்படின்ற பயத்தையெல்லாம் விட்டுட்டு கடவுளை பார்ட்னர் ஆக்கிக்கோங்க, பாதி அவருக்கு ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு 2 ரெட்டிப்பா வரும் அப்படின்றது சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா வந்து இந்த பதிவில் வந்து நீங்க சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும், அந்த விஷயங்களுக்கு சொன்ன பரிகாரங்களும் மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றிம்மா.